உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நினைக்கிறேன், அந்த நம்ம கொட்டாம்பட்டி கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கான். அது என்னென்னா, டாக்டர் ஐயாவை பற்றி ஒரு விவரம் தெரியாமல் வீடியோ போட்டிருக்கான். விவரம் தெரியாமல் போட்டிருக்கானா, இல்லை ஒரு வன்மத்தில் போட்டிருக்கானா, எதை போட்டாலும் இனிமேல் இதை நிறுத்திக்கா தம்பி, இல்லை நீங்கள் வீடியோ போட முடியாது, பேசவும் முடியாது, சரியா? அண்ணன் ஜான் பாண்டிய மேலே உனக்கு மதிப்பு மரியாதை இருந்துச்சுன்னா வச்சுக்கோ. அது அடுத்தவங்களை குறை சொல்லதுக்கு அது உனக்கு தகுதி இல்லை, குறை சொல்கிற அளவுக்கு அவரும் இல்லை. குறை சொல்லி உங்கள் அண்ணனை வந்து நீ பேர் வாங்கணும்னு நினைக்காத. அவர் செஞ்ச மக்களோட பிரச்சனையை, அவர் மக்களுக்கு செஞ்ச நல்லது எல்லாம் சொல்லி பெருக்கி அவர் வந்து பெருமைப்படுத்து, வேண்டான்னு சொல்ல வரல, சரியா? டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு பின்னாடி வந்து தேவேந்திர மக்கள் இல்லைன்னு எதை வச்சு நீ சொல்கிற? தேவேந்திர வேளாளர் வந்து புதிய டாக்டருக்கு ஐயா பின்னாடி இல்லை அப்படின்னா வேறு யார் பின்னாடி இல்லை அவங்க, சரியா? இந்த சமுதாயத்துக்கான தலைவர்னா அவர் மட்டும்தான். தேவேந்திர ஒரு பிரச்சனை எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அவன் எந்த கட்சியில் பயணித்தாலும் சரி, இல்லை கட்சியிலே இல்லாட்டாலும் சரி, அவனுக்கு ஒரு பாதிப்புனா முதல் குரல் டாக்டர் ஐயாவின் குரலில் தான் ஒலிக்கி, சரியா? இதை விட உனக்கு என்ன வேணும்? ஒரு தேவேந்திரன் பாதிக்கப்படுதான்னா அதுக்கு வந்து முதல் அடி முதல் குரல் இல்லை எதிர்வினை ஆற்றுறது, இல்லை திருப்பி அடிக்கிறது, அதாக இருந்தால் டாக்டர் புதிய கட்சி ஐயா நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா தான். வேறு யாராலையும் இது வரைக்கும் நடந்ததா வரலாறு இல்லை. வேணா நீ போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ, இல்லை படித்து தெரிஞ்சுக்கோ, சரியா? இந்த சமுதாய ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து செஞ்ச ஒரு நல்லதை நான் சொல்கிறேன். நான் சிலதை சொல்கிறேன், ஏன்னா உனக்கு அவலம்லாம் இது இல்லை. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய பங்கு என்ன, அதை நீ சொல்லு, இல்லை இன்னொரு வீடியோ போடு நீ எனக்கு. தம்பி, அவர் வந்து உனக்கு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாட்டு கெசட்டில் வந்து தேவேந்திரன் வந்து வந்ததுக்கு கோரிக்கை வச்சது யார் தெரியுமா? டாக்டர் தான். அதில் வெற்றியும் கண்டார். தேவேந்திரன் சொல்லி பல பிரிவுகளில் நம்ம அறிவிச்சது அப்போவே 90 ஏடிஎம்கே பீரியடில் 2001 அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா? அவர் ஒரிஜினல் இருக்க போய் தான் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் கொண்டு வந்திருக்காரு. முட்டாப்பேல கொட்டாங்குச்சி கொட்டாம்பட்டிலேருந்து பாண்டியனா, இல்லை பாண்டியன்னு என்ன தெரியுமா? உன் பேருக்கு முன்னாடி பாண்டிய வேறு, லூசு பேலை. சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் கொண்டு வந்ததுனால எத்தனை ஊரில் பசை என்னென்ன பண்ணாங்க தெரியுமாடா? 10 பசை தீயரிச்சாங்க. சுந்தரலிங்கனார் அவர் படத்தை போட்டு ஒரு சிம்பிள் போட்டது, அதை வந்து தாரை வச்சு அழிச்சாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அந்த ஏரியாவில் தான், வர்த்தராயிருப்பு, சிறுவில்லிபுத்தூர், அந்த ஏரியாவில் தான்டா. வரலாறு தெரியாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, சரியா? ரொம்ப சீரழிஞ்சிடாத. ஒழுங்கிறதுக்கு அவரை பற்றி நம்ம பேசுகிறத வந்து இதை நிப்பாட்டிக்கோ. இது உனக்கு என்ன சொல்ல வரோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் தப்பாக சொல்லிட்டார். 100 தொகுதியிலடா, 100 தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க எங்களோட ஓட்டு இருக்குது. 234 தொகுதியிலும் தேவேந்திரோட ஓட்டு இருக்குது. 100 தொகுதியில் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. திருச்சிக்கு தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா தேவேந்திரர்கள் இல்லாத தொகுதி கிடையாது. புரியுதா உனக்கு? புரியாமல் எதுவும் பேசாத. இன்றைக்கி நீ இப்படி பேசுகிற, உனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் வந்துச்சுன்னா அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், புரியுதா? புரிஞ்சுக்கோ. ஒன்றை மாதிரி தற்குறித்தனமாக பேசி நம்ம இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கும் நம்ம இனத்துக்கே வந்து பெரிய அகப்பேர். ஏன்னா இன்னும் இந்த சமுதாயத்தில் இப்படி முட்டாப்பேலாக இருக்கும் அப்படின்னு இப்படிலாம் பேசிட்டு அலையாத, சரியா? இதை நிறுத்திக்கோ. அவரோட சாதனை என்னென்னு ஒரு சாதனைக்கு நீ பதில் சொல்ல முடியாது. இதுக்கு பதிலாக அண்ணன் ஜான் பாண்டியன் என்ன செஞ்சார் நீ சொல்லு. தம்பி, 90 காலகட்டத்தில் நம்ம ஓட்டப்படாத தொகுதியில் அப்போ டாக்டர் வரல. குருமலை பக்கத்தில் ஒரு பரசுராமபுரம் கிராமத்தில் வந்து கொடியேற்றினார் அண்ணன் ஜான் பாண்டியன். சிவப்பு பூச்சி கொடி ஏற்றினார். அவர் கொடி ஏற்றிட்டு கார் ஏறலை, அவர் வண்டியில் போய் ஏறலை. அருகில் உள்ள பக்கத்தில் இருக்கிற ஒரு புதுப்பட்டின்னு ஒரு கிராமம், மரவர் சமூகம். இவங்களாம் 70 வீடு இருக்கான், அவன் 40 வீடுக்கு கூட இருந்திருக்க மாட்டான்.
அவன் வந்து அந்த கொடியை பிடுங்கி போட்டான். தெரியுமா உனக்கு? அவர் காரியார் அப்படியே போயிட்டாரு. ஒண்ணும் செய்ய முடியல. அதே ஊர்ல இப்போ போய் டாக்டர் கிருஷ்ணசாமி 90 அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் வந்து எம்எல்ஏ ஆவதுக்கு முன்னாடியே ஏத்துனாரு. இன்னைய வரைக்கும் அது வந்து அப்படியே அப்படியே ஆலமரம் மாரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. உன் தகுதிக்கு இதுவே அதிகம். சரியா? தேவேந்திர சமுதாயம் வந்து அவருக்கு பின்னாடி தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உனக்கு இதுவே போதும். உன் நாலேட்ஜுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு பதில் நான் தான் சொல்லணும். கிருஷ்ணசாமி பதில் சொல்லுங்க. கிருஷ்ணசாமி இல்ல. அவர் பேரே இன்னும் மக்கள் மரியாதையை நாங்க ஐயான்னு எதுக்கு கூப்பிடுறோம்னா, அவருக்கு அவர வந்து நாங்க அவ்வளவுள்ள மரியாதைய நாங்க இதயத்தில வச்சிருக்கோம். சரியா? இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கும் ஒருபோதும் அவர் வந்து துரோகம் இழைக்க மாட்டார். செய்ய மாட்டார். அவர் அந்த ரத்தத்தில இல்ல. ஏன்னா, அவர் ஒரிஜினல் தேவேந்திர குல வேளாளர். ஏன்னா, ஒரிஜினல் தேவேந்திர குல வேளாளரா இருக்க போய் தான், அண்ணன் பசுமை பண்ணிய கொலை வழக்குல யார் யார் ஈடுபட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஈடுபட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும்னா, நாங்க வந்து கவர்மெண்ட் குடுத்த அறிக்கையில தான் எங்களுக்கு தெரியுது. யார் யார் ஈடுபட்டா, யார் அடைக்கலம் குடுத்தா, யார் எந்த கட்சிக்காரங்க இது பண்ணாங்க. சரியா? எங்கடா போன நீ? ஒழுங்கா இருந்துக்கோ. சிரிச்சுட்டே பேசிட்டு நெனச்சிட்டு இருக்காத. பசுமை பண்ணின வெட்டி போட்டாங்க. தூத்துக்குடி ஜிஹெச்ல ட்ரீட்மெண்ட் குடுக்க மாட்டேன்னாங்க. அப்படியே அலேக்கா தூக்கி கொண்டு போய் செல்ஃப் டிரைவிங்ல கொண்டு போய் கோயம்புத்தூர்ல போய் ட்ரீட்மெண்ட் காப்பாத்துனவரு. யார்றா ஒரிஜினலு? அவர் தான்டா ஒரிஜினல் ரத்தம் ஓடுது. அதான் துடிச்சிருக்கு. ரத்தம் துடிச்சிருக்கு. நம்ம இனத்துல ஒருத்தனை இப்படி பண்ணியிருக்கானா, ஒரு போராளி இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு கொண்டு போய் காப்பாத்தி விட்டாரு. ஆனா அதுக்கு நன்றி கூட அதுக்கு துரோகம் தான் அவருக்கு வந்து கிடைச்சது. சின்ன பிள்ளைத்தனமா, சின்னத்தனமா பேசிட்டு அலையாத. நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனைலாம் போய்க்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு பேசு. சும்மா ஒரு வீடியோ செல்லுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அலையாத. சரியா தம்பி? உனக்கு இதோட ஒழுங்கா இருந்துக்க. உன் நல்லதுக்கு சொல்றேன். நல்ல எதிர்காலம் இருக்கு. ஒழுங்கா உன் வாழ்க்கைய பாரு. அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.